ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சின்னவளுக்கு மட்டும் ஸ்கூலு, பெரியவளுக்கு லீவ். அதனால் சின்னவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறது பெரிய வேலை இல்லை. தயிர் சாதம் உருளைக்கிழங்கு போதும்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படி கொடுத்தா தான் அவளுக்கு ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாட்டர்மெலன் கட் பண்ணி ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுத்துட்டாச்சு. அவ்வளோதாங்க, இன்றைக்கி சமையல் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து குட் ஃப்ரைடே, புனித வெள்ளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாள். அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் தெரியல. குட் ஃப்ரைடேனா இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. இன்றைக்கி சிலுவையில் அரைஞ்சு இயேசு உயிரிட்ட நாள் தான் இன்றைக்கி குட் ஃப்ரைடேவாக நம்ம சொல்கிறோம். குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி அப்படின்ட்டு. ஓ, குட் ஃப்ரைடேனா அப்போ ஜாலியான நாள் அப்படின்னு என் பசங்களுக்கே அர்த்தம் தெரியல. ஜாலியான நாள் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. இது கிறிஸ்டின், முஸ்லீம், ஹிந்துஸ் அப்படிலாம் கிடையாது. பேசிக்காக ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். குட் ஃப்ரைடேனா இயேசு இறந்த நாள், 3வது நாள் அவர் உயிர் பெற்று வருவார். அதை வந்து ஈஸ்டராக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. இது சின்ன சிம்பிளான விஷயம், நிறைய பேருக்கு தெரியல. பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தானே, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு தெரியணும்னு சொல்லுங்கள், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.